நியாயம் கிடைக்கணும். ஒரு தொட்டினில் மேலே அழகு ரோஜா மலர்ந்தது, தொட்டி தவறி விழுந்தது, ஆர்த்தி உயிரும் போனது. தொட்டி தவறி விழுந்தது, ஆர்த்தி உயிரும் போனது. இது யார் சாபமோ, பாவிகள் செய்த கோலமோ. ஆமா ஆமா, கையை கட்டி கையை கட்டி வச்சு ஃபுல்லா ஒரு அழுக்கு துணி எல்லாம் போட்டு மூட்டை கட்டி போடுறது நாளா ஒரு மாதிரி கட்டணும், அதே மாதிரி கட்டி தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் அந்த இது கையில தான் வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுவோம், பாடி இதுவாக ரொம்ப டேமேஜ் ஆகிறப்ப மேலே வரப்ப நம்ம வந்து பார்த்துருக்கான். அந்த கிஷ் பார்க்குறப்ப இது வருதுன்னு சொல்லிட்டு அப்போதான் பாயை வந்து மேலே போட்டிருக்கான். மேலே போட்டுட்டு அது மேலே குப்பை இந்த கழுவிக்கெல்லாம் உடைச்சி நமக்கு தெரியாமல் போயிடுது. அது செம்ம இது துணியை வச்சு கையும் காலம் கட்டிட்டு வாய்க்கு ஃபுல்லா துணி, அது வெளியில தெரியாத அளவுக்கு இருக்குது வாய்க்குள்ள, அந்த அளவுக்கு கிடிச்சு வாய் இந்த இதுவே நிறைய நோந்து போச்சு. காசு வாங்கினது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் நியூஸ். அவங்க அறிவிச்சது உண்மைதான். இது வரைக்கும் அதுக்கான எந்த ஸ்டெப் நாங்க அதுக்கான ஃபார்வர்டே நாங்க போல. வந்த ஒரு மகளிர் அணி வந்து எப்பவுமே நாங்க காசை வாங்கிட்டு வெளில வந்த மாரி அவங்க ரொம்ப போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள வந்து அப்படியே ஸ்டூடெண்டே மாத்தி விட்டாங்க. எல்லாருமே அடிக்க வந்தாங்க. ஸ்டூடெண்டே வந்தாங்க, காசு இறங்கி போராட்டம் பண்றான், நீ வந்து காசை வாங்கிட்டு பாடி வாங்கி வந்துட்டாங்க. அப்போ எங்களுக்கு வருமானம் ஃபர்ஸ்ட் வாங்க மாட்டேன்னு சொன்னா அப்ப வாங்கிட்டு அது வந்து என்ன டிமாண்ட் வந்து கவர்மெண்ட் அவங்க அறிவிச்சது, நம்ம எதுவுமே பண்ணல. ரொம்ப மோசமான அங்க வந்து அரசியல் கட்சிங்க அப்படி திசை திருப்பிட்டாங்க. இதுல கூட அரசியல் தான் பண்ணாங்க. அதுதான் அவங்களோட வேலை. போராட்டம் பண்ணும்போது ஒன்னா உட்காந்து பண்ணல, மணிக்குள்ள கூட பண்ணும்போது ஏடிஎம் கேட்டு அவங்களே தனித்தனி பிரிச்சு அவங்க ஒரு 10 பேர் வச்சு விடவே கூடாது. அவங்கள சரியான தண்டனை வாங்கி தரணும். கண்டிப்பா பாண்டிச்சேரி அரசாங்கம் வந்து இந்த கொடூர தண்டனை வந்து இதுக்கப்புறம் யாராச்சும் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா இந்த கொடூர தண்டனை யோசனை அவனுக்கு போகும். பயம் வரணும். இது பண்ணுறது அவங்களுக்கு பயம் வரணும். சனிக்கிழமையில ஒரு 2:30 மணி மேலே இருக்கும். கரெக்டாக 12 மணி சாப்பிட்டு போச்சு. அதோட கேமரா பார்த்தா அவ்வளோ அட்ரஸே தெரியல. எல்லா கேமராவோட எங்கே பார்த்தாலும் கிடைக்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் கழிச்சு சுற்றி எங்களையே தேடுறாங்க போலீஸ்காரங்க. வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே தேடி பார்த்துட்டு கடைசியாக ஒரு ஃபோன் வந்தது. பட்டுன்னு போனாங்க. போய் பார்த்தா சடலமாக எடுக்கிறாங்க. ஒன்றுமே புரியல. கேட்டால் இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்கட்டு எதுவும் இன்னும் கரெக்டான ரீசன் கூட சொல்ல மாட்டாங்க. காணப்பட அன்னைக்கே கண்டுபிடிச்சாங்களா? சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லா வீட்டுல எல்லாம் வீட்டுலயே தராங்க. ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல தராங்க, திங்கக்கிழமை நம்ம வீட்லயே தராங்க. எல்லாமே அந்த தெருவுக்குள்ளேயே சுத்துறாங்களே தவிர வெளியில எங்கேயுமே போய் தேடல. கேட்டா அந்த கேமரா ஃபுட்டேஜ்ல இருந்து வெளில போல சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டு மேல கீழே வீடு கதும் போது கொண்டு எல்லாத்தையும் தீவிரமாக திறந்து அதை மட்டுமே பார்த்தாங்களே தவிர வெளியில எங்கேயுமே போய் பார்க்கல, எதுவுமே விசாரிக்கல. கிடைச்சா திடீர்னு ஒரு ஃபோன் வந்துட்டு இது மாதிரி சாக்கால்ல கிடக்குது. யார் சொன்னது அங்க இருக்குதுன்னு அவங்க இன்ஃபார்ம் யாரோ பண்ணிக்கிறாங்க. இன்ஃபார்ம் பண்ணதால அங்க பட்டுன்னு நான் ஒரு 1/2 மணி நேரம் இப்படி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஃபோன்ல 1/2 மணி நேரத்துல எல்லா கும்பலும் வந்துட்டு போச்சு. எல்லா போலீஸும் வந்துட்டு ரிப்போர்ட்டர் முதல்ல எல்லாம் வந்துட்டு உடனே பார்த்துட்டு எல்லாரையும் எங்களை உள்ளே விடல. அவங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் எங்களை உள்ளே விட்டு பார்க்க சொன்னாங்க. அது குழந்தை கண்ணில் கூட காட்டல. அப்படி தூக்கி போயிட்டு அங்கே போஸ்ட்மார்ட்டம் வச்ச பாரு, அங்கே கூட பிரிச்சு காட்டுறதுக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் காட்டினாங்களே. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அக்கேஷ் வந்து பிடிச்சேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே அறிவிக்கவே இல்லை. ஒன்றுமா அது பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஒன்றுமா ஆள் கிடைக்கல, ஒரு 2 பேர் தான் இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் நிறைய சொல்லிடுறாங்க 5 பேருன்றாங்க. ஒரு தெளிவான பதிலே ஒன்றும் சொல்லல. ஒண்ணுமே தெளிவான பதில் கரெக்டா சொல்லல. 2 பேர் மட்டும் கரெக்டே சரண்டர்ன்னு சொல்லிட்டாங்க. நீங்க தான் எடுத்தீங்களா? நான் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து போலீஸ்லாம் வந்து உள்ள இருந்தாங்க. இப்போ ஒரு ஐஆர்பி போலீஸ் வந்து பார்த்துருக்காரு. பார்த்து வந்து எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறாரு, எஸ்பில இருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஓட இருந்தாங்க. நான் வந்து அங்கே கோயிலாண்டு இருந்தோம். அப்போ எல்லாரும் ஓடி இருந்தாங்க. அப்போ ஓடும்போது நாங்கள் போய் பார்க்கும்போது உள்ள போயிட்டு எப்படி சொல்றதுன்னா வேட்டியில ஒரு வெள்ளை வேட்டியில சுருட்டி கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. எப்படி சுருட்டினா ஆமா ஆமா, கையை கட்டி வச்சு ஃபுல்லா ஒரு அழுக்கு துணி எல்லாம் போட்டு மூட்டை கட்டி போடுறது நாளா ஒரு மாதிரி கட்டமா அதே மாதிரி கட்டி தூக்கி போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு சம்காலம் அதுக்கு பாய் போட்டு வாய்க்கால தண்ணி நிக்கும். ஆனா அந்த அளவுக்கு அரடி தான் இருக்கும். சேரா இருக்கும். வெறும் அரடி தான் இருக்கும். கூட அரடி தான் இருக்கும். சும்மா அப்படி மேல போட்டு வச்சுக்கிறாங்க. அது மொத்தமா போட்டா எங்க போகுதுன்ட்டு அப்படியே இறக்கி பொறிமா வச்சுக்கிறாங்க. இப்போ அன்னைக்கு காணப்படும் அந்த பையனும் அந்த ஆளும் கூட சேர்ந்து உங்க கூட சேர்ந்து தேடுறாங்க.
அந்த ஆளு இல்ல, அந்த பையன் மட்டும் அந்த பையன் 12:30 மணிக்கு நாங்க சுத்தி ரவுண்ட்ஸ் வரோம். அவனும் எங்க கூட வந்து நிக்கிறான். நானும் தேடுறேன்னு அவன் சொல்றான். சனிக்கிழமை மட்டும் தான், சனிக்கிழமை நைட்டு மட்டும் எங்க கூட தர்றான். அதோட ஆள் தெரியாத மாதிரி அதோட ஆள் ஆப்ஷன். அவனை கேட்கும் அதுக்கப்புறம் நாங்களும் எங்க பார்த்தாலும் சுத்தணும், எல்லா இடமும் தேடணும், அப்புறம் என்னென்னமே பண்ணோம். ஆனா போலீஸ்காரங்க ஓரளவுக்கு ஐபிஎஸ் தெரியல, அவரும் நல்லா பண்ணாரு. எனக்கு தான் தெரிஞ்சு எங்க கூடயே இருந்தாரு. வெடியே அவர் சும்மா இல்ல, வெடி நம்ம கூடயே இருந்தாரு. எல்லாமே ஆனா என்னன்னா அந்த கேமரா வச்சு அந்த மெயின் அந்த கேமரான்ட்டு அதுக்குள்ளே இருந்துட்டாங்க. வெளியில எங்கேயுமே போகல. பக்கத்து தெரியும் அங்க போவோம் இங்க போகணும்னு. இந்த சந்து சிசி கேமரா அந்த ஒரே இடம் மட்டும்தான். இந்த சந்து அங்க மட்டும் தான் வீடு வீடா செக் பண்ணாங்க. 3 நாளும் வீடு வீடா தான் அதே இடத்துல தான் செக் பண்ணாங்க. அந்த கேமரா இருக்குது. அந்த கேமரா தாண்டி டாக் ஸ்குவாட்லாம் வச்சாங்க. டாக் ஸ்குவாட் வச்சோம். டாக் ஸ்குவாட் ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்கல. ஆமா, அந்த எங்க வீட்டையே தான் சுத்தி வந்துச்சே தவிர ஒன்னும் துல்லியமா எதுவும் டாகல. நாங்க அதுக்கு அப்படியே போய் சிசிடிவி காட்சியில தெரிஞ்சிருக்கா? காட்சியில குழந்தை ஓடுற மாதிரி தெரியும். அந்த யாரு தூக்குற மாதிரி தெரியல. சிசி கேமரா அந்த குழந்தை ஓடுது. அந்த 11:45 ஓடுது. 12:30 மணிக்கு இப்படி வருது. அது மட்டும் தான் தெரியும் தவிர மீதி எதுவுமே தெரியல. என்ன கிளாஸ் படிக்கிறாங்கன்னா 5வது ஸ்கூல் அவங்களுக்கு இங்க பக்கம் தானே. அரசு ஆரம்ப பள்ளி அதே தெருவில் நீட்டா இருக்கும். அரசு ஆரம்ப பள்ளி நல்லா படிப்பாங்கன்னா நல்லா படிப்பாங்க. அவங்க அக்கா என்ன பண்ணி அவங்க என்ன படிக்கிறாங்க? அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங்கா வேலை செய்யறாங்க. இவர் வந்து டாடா ஏசி வண்டி ஓட்டுறாரு. கஷ்டப்படுற ஃபேமிலி தான். காசு கொடுத்து அது வந்து இவங்களாம் ஒரு பண்ணிக்கிறாங்க. அரசியல் இன்ன வரைக்கும் அதுக்கு ஸ்டெப் நாங்க டிமாண்ட் பண்ணது என்னன்னா குற்றவாளிக்கு உடனே தண்டனை வாங்கி கொடுக்கணும் தான் டிமாண்ட் பண்ணோம். அது கவர்மெண்டா அவங்க அறிவிச்சது. அதை வந்து நம்ம அப்படியே நாங்க காசை வாங்கிட்டோம். குழந்தை நாங்க வாங்குறதுக்காக நாங்க கையெழுத்து போட்டு காசை வாங்கிட்டோம்ன்ற மாதிரி எங்ககிட்ட சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கு மேலே இவங்க போராட்டம் பண்ணுவாங்க. ஏற்கனவே பாடி ஸ்மெல் ஓரா வந்து போச்சு. அந்த ஸ்மெல் ஓரா வந்து இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்ணு நல்லா இருக்கு. கவர் போட்டு தான் கொடுத்தாங்க. பாடி உருவாகி யாராலையும் பக்கத்துல நிக்க முடியல. இதுக்கு மேலே நம்ம போராட்டம் பண்ணி அதை வச்சிருந்தோம்னா சுத்தமா தண்ணியில தான் கரைச்சு இருங்கண்ணா. அவங்க அந்த அளவு ஆயிடுச்சு. நீங்க கையெழுத்து போட்டு இட்டு வந்துட்டீங்க. தண்ணியில கரைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கப்புறம் அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்து பண்ணிட்டு கையெழுத்து போட்டு நாங்க வாங்கி வந்துட்டோம். அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க காசு வாங்கிட்டு தான் கையெழுத்து போட்டீங்கட்டு ஒவ்வொரு அமைப்பு இருக்காங்கல்ல அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பார்த்த மாதிரியே சொல்றாங்க. சும்மா ஒரு ஏதாவது நம்ம நமக்குன்னு வந்தது ஒரு ரிப்போர்ட்ல நம்ம தெரியணும், நம்ம பக்கம் தெரியணும்ட்டு அவங்கள ஒரு கதையை சொல்லிட்டாங்க. நாங்க காசு வாங்கிட்டோம். அந்த ஊர் மக்கள் எல்லாம் இப்போ அந்த பொண்ணோட பெற்றோருக்கு எந்த சப்போர்ட் வருது? எல்லாமே நாங்க எல்லாம் சப்போர்ட் எல்லா கோயிலாடியே தான் இருக்கும். அந்த கோயில் இருக்குல்ல அங்கே தான் சேர் போடணும், கை பட்டு கார்பை போட்டு தேடிக்கணும். அவங்க தேடுறத நாங்க அதிகமா வெடி தேடிக்கணும். போலீஸ்காரிட்டே நானே சொன்னேன், நீங்க தேடி கண்டுபிடிச்சு நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணலாம். நாங்க அங்கிருந்து எட்டு வரும்போது தான் அவங்க போராட்டம் பண்ண வண்டியை மடக்கி இறங்கி பொதுமக்கள் எல்லாரும் வந்து இறங்கி போராட்டம் வந்த கூட வந்து அரசியல் அவங்க டிமாண்ட் பண்ணி அவங்க கோரிக்கை வச்சிருக்கலாம். நம்ம போனவங்க சைடு யாருமே எதுவுமே பண்ணல. அவங்க அப்பா கூட போயிட்டு என்ன பண்ணாங்க, சிஎம் பார்த்துட்டு வந்து இந்த 2 கோரிக்கை வச்சிருந்தாங்க. உடனே தண்டனை வாங்கி தரணும், 60 நாள் கூட கேஸ் முடியும் சொல்லிட்டு வந்தாங்க. குழந்தை பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆயிடுச்சு. அவங்க பர்சனலா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருந்தாங்கன்னா போய் சைன் போட்டு இப்போ பாடி வாங்கி வந்தது. இல்ல காசு விஷயம் எதுவுமே கிடையாது. ரொம்ப தவறான முறை. இது வந்து வெளில சொல்லிட்டாங்க. அவங்க அறிவிச்சாங்க சிஎம் இதுல. அதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா காசு நாங்களும் வாங்கல, எதுவும் பண்ணல. கடைசியில பாத்தீங்கன்னா காசுன்றது அவங்க சொன்னாங்க, நமக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும். கடைசியில நாங்க வாங்கி வந்ததுட்டாங்க. வாங்கி வந்து அலமாரில அவங்க தான் வாங்கி கொடுத்த மாதிரி அலமாரில வச்ச மாதிரி வந்த ஒரு மகளிர் அணி வந்து எப்பவுமே நாங்க காசை வாங்கிட்டு வெளில வந்த மாதிரி அவங்க ரொம்ப போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்கள வந்து அப்படியே ஸ்டூடெண்டே மாத்தி விட்டாங்க. எல்லாருமே அடிக்க வந்தாங்க. ஸ்டூடெண்டே வந்து ஒரு 10 நிமிஷம் பக்கத்துல நின்னுந்தாங்கன்னா யாரும் அந்த பேச்சே பார்த்து பேசிருக்க மாட்டாங்க. மக்கள் வந்து இந்த இறங்கி போராட்டம் பண்றான். நீ வந்து காசை வாங்கிட்டு பாடி வாங்கி வந்துட்டாங்க. அப்போ எங்களுக்கு வருமானம் வாங்க மாட்டேன்னு சொன்னா அது வந்து என்ன டிமாண்ட் வந்து கவர்மெண்ட் அவங்க அறிவிச்சது, நம்ம எதுவுமே பண்ணல. அவங்க அறிவிச்சிருக்காங்க. அவங்க அறிவிச்சது
அவங்களுக்கு தெரியாது. எட்டு வரும்போது தான் நடுவுல ஏன்னா இருந்த எல்லாருமே உங்களுக்கோசம் நாங்க போராட்டம் பண்றோமே, நீங்க காசு அங்க வந்து ஒரு அரசியல் கட்சிங்க அப்படி திசை திருப்பிட்டாங்க. இதுல கூட அரசியல் தான் பண்ணாங்க. அதுதான் அவங்களுக்கு வேலை. இதுலயும் அரசியல் பண்ணாதான் வேலை. இதுல உண்மையாலுமே ஒரு 4 நாளா எல்லா உயரதிகாரிங்க போலீஸ் முத கொண்டு யாருமே தூங்காத கொள்ளாம வந்து அவங்களையும் நேத்து வந்து அந்த ஸ்டேஷனை தாண்டி வரும்போது அவங்களையும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த ஒரு நாள் அவங்க வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு இருக்கிற அவங்க வீட்டை சுத்தி நல்லா எங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, என்ன பண்ணாங்கன்னு. அந்த ஒரு நாள் வந்து பேசிட்டு போனவங்க அங்கோட போயிடுவாங்க. லீக் ஆகி ஓப்பன் வந்துருந்தாங்க. போன் வச்சு 10 நிமிஷத்துல வந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க. காசு வாங்கினது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் நியூஸ். அவங்க அறிவிச்சது உண்மைதான். இது வரைக்கும் அதுக்கான எந்த ஸ்டெப் நாங்க அதுக்கான ஃபார்வர்டே நாங்க போல. இதை ஃபுல்லா திசை திருப்பி வேற மாதிரி பண்ணிட்டாங்க. அரசியல் கட்சி தலைவர் அரசியல் எல்லாருமே வந்தோம். ஒரு அரசியல் பண்ணிட்டாங்க. ஒரு சில பேர் இருந்தாலும் அது அரசியல் பண்றாங்க. மணிக்குள்ள கூட பண்ணும்போது அவங்களே தனித்தனியா பிரிச்சு அவங்க ஒரு 10 பேர் வச்சு போராட்டம் மன்றங்களை கூட போலீஸ் வந்து காசு வாங்கிட்டு சொல்றாங்க. அதனால வந்து காசு வாங்கினா அவங்களே குழந்தைட்டு போயிட்டாங்க. நீங்க போராட்டம் நடக்கும்போது அவங்களே நம்ம லட்சம் பண்றாங்க. அவங்களே காசு 25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க. வந்து எங்களை அடிக்கிறாங்க. அவங்க வந்து எங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க காசு வாங்குறீங்க, காசு வாங்குறாங்க வாங்கணும்னு அவங்க வந்து நம்ம பண்றாங்க. இப்படி ஒரு விஷயம் கேட்டதுனால தவறான விஷயம் அவங்க முடிவு பண்ணி அதனால நம்மள வந்து கேக்குறாங்க. இதான் விஷயம். ஃபுல்லா பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் கொடுத்தாங்களே. இங்க இருந்து லாஸ்ட் பாடி இறக்கும் போது 2 கண்ணே வெளியில வந்துச்சு. வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு அழுகி போயிடுச்சு. நம்ம பொண்ணே இல்ல தான் பாப்பாவே இல்ல. அந்த அளவுக்கு பண்ண பாப்பா அந்த போட்டோ மேலும் போராட்டம் பண்ணலாம். அதுக்கான இறுதி பாப்பாவே கேட்க ஆல்ரெடி உடம்புல காயங்கள்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இன்னும் கேட்டா அவங்க பிடிக்க வேண்டியது ஒன்னும் விசாரிக்க வேண்டியது இருக்குது. அதனால அப்படியே வச்சுக்கலாம். அதனால தான் அந்த வீட்டாண்ட கூட போலீஸ் போட்டு அது ஒன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது சொல்லி கரெக்டா ரீசன் சனிக்கிழமை பார்த்துட்டு இருக்காங்க. 2:30 மணிக்கே நம்ம கிட்ட அவருக்கே சொல்லப்போ சனிக்கிழமை 2:30 மணிக்கே வந்து பண்ணிட்டாங்கப்பா, கீழே இறக்கிட்டாங்கப்பா. நமக்கு வந்து அந்த பாடி உள்ள வச்சு அழுத்திட்டாங்க. அது பாய் வந்து சுத்தல சார். பார்க்கும்போது அப்படியே குப்பை மாதிரியே தெரிஞ்சது. நமக்கு பாய் சுத்தல. ஃபர்ஸ்ட் அந்த இது கையில தான் வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுவோம், பாடி இதுவாக ரொம்ப டேமேஜ் ஆகிறப்ப மேலே வரப்ப நம்ம வந்து பார்த்துருக்கான். அந்த கிஷ் பார்க்குறப்ப இது வருதுன்னு சொல்லிட்டு அப்பதான் பாயை வந்து மேலே போட்டிருக்கான். மேலே போட்டுட்டு அது மேலே குப்பை இந்த கழுவிக்கெல்லாம் உடைச்சி நமக்கு தெரியாம போயிடுது. அது நம்ம ஆக்சுவலாக நம்ம சந்தைய பசங்க மேடம் சொல்லுவாங்க அந்த ஃபுல்லாக போயிட்டு தான் வந்திருந்தோம். அப்போ நமக்கு இன்னும் தெரியல. அப்பெல்லாம் பார்ப்பாங்க அடியில் இருந்திருக்கு போகுது. அவங்க வீட்டுக்கு அந்த பையனுக்கு ஏதாவது ட்ரக் அந்த ஆள் வந்து அவங்க சொந்த பொண்ணுக்கே வந்து இந்த டார்ச்சர் கொடுத்ததுனால அவங்க வந்து போயிட்டாங்க. ஃபேமிலியே போயிட்டாங்க. போய் ரொம்ப எவ்வளவு வருஷம் போயிட்டாங்க. அந்த பிரச்சனை அவர் தனியா இருந்திருக்காரு. அவர் வேணா அங்க இருக்கிற ட்ரெஸ் எடுத்து பசங்க அங்கதான் இருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்துல தான் இருப்பாங்க. அப்ப அவங்க லிங்க் ஆகி இது போல விஷயம் வந்துருக்கு. செம்ம இது துணியை வச்சு கையும் காலும் கட்டிட்டு வாய்க்கு ஃபுல்லா துணி. அது வெளியில தெரியாத அளவுக்கு இருக்குது வாய்க்குள்ள. அந்த அளவுக்கு கிடிச்சு உள்ள வாய் இந்த இதுவே தாடியே நவுந்து போச்சு. என்ன பண்ணாங்க இப்ப நீங்க மக்கள் நீங்க அவங்க மேல எந்த தாக்குதல் எதுவும் பண்ணலையா? எங்களுக்கு நம்ம கிட்ட பண்ண மாட்டாங்க. வீட்டுல போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அறிவிச்சாங்க. அது வரைக்கும் நான் அவங்களை பார்க்கவே இல்லை. எப்ப அவங்களை இட்டுன்னு போனாலும் சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் தெரிய வருது அவன் தான் கூட சேர்ந்து இந்த பக்கம் மட்டும் பாருங்க ஓப்பனாவே தான் இருக்கும். ஓப்பனாவே தான் மேல பூட்டியே தான் இருக்கும். ஓப்பனாவே தான் இருக்கும். ஏன்னா பக்கத்துல வந்து இன்னொரு ஃபேமிலியோட பால்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கு, ஒரு ஆம்பளை பையன் இருக்கான். அதான் அந்த நம்ம ரோட்டாண்ட காரணம்ல. ஆமா அந்த வீடு மேல ஓப்பன்லயே தான் இருக்கும்.
அவர் வண்டி தான் அவன் தங்கச்சி இருந்தாங்க. ஏன்னா அது ஒட்டன வீடு பக்கத்துல வீடு இருக்கு. அவன் தங்கச்சி கூட இருந்தாங்க. அவங்க குளிக்கிறது முன்னாடி அடி வந்துருக்காரு. அதனால அவங்க கூட ரிட்டு போட்டாங்க. மேடம் வந்தாங்க கவர்னர் வந்து அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் வச்சு இது போல விஷயத்துக்கு என்கவுண்டர் கண்டிப்பா கொடுங்க. இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா என்கவுண்டர் கொடுங்க. தண்டனைகள் அதிகமானதான் குற்றங்கள் கம்மியாகும். தண்டனை கடுமையாக்கவே முடியாது. அதுக்கும் தனியா ஒரு பிரிவு கிளம்பி வந்து ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்குமே. மனித உரிமை கமிஷன் சொல்றாங்க. ஆசிட் ஊத்துனான் கடப்பால ஒருத்தன், அவன் பெரிய மந்திரியோட பையன், அவனை அங்க கொண்டு போய் ஸ்பாட்ல வச்சு சுட்டாங்க. அது போலதான் எதிர்பார்க்கணும். நமக்கு தெரியுமா? அரபிக் கண்டர் கூட தலை வெட்டுறானுங்க. பண்ணக்கூடாது. ஒண்ணு ஒரு விரல்னா 10 வாட்டி வெட்டணும் அவனை. அப்படி பண்ண பொறுத்த வரைக்கும் இது முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்படுவோம். தப்பு நடக்காத இருக்கும். அது போல இங்க பண்ணுங்க சார். சத்தியமா தண்டனை கொடுக்கணும். பொதுமக்கள் எல்லாரும் எந்த பொண்ணுக்கு நாளைக்கு எல்லாருக்கும் வரும் நடக்கலாம். அதனால இந்த விஷயத்தை நினைச்சா பண்ணலாம், சட்டம் பண்ண முடியாது. அது சட்டப்படி இந்த விஷயத்தை வந்து இது போல சண்டை கட்டிமா கொண்டு வரணும். இதை கண்டிப்பா எவனும் கை வைக்க கை அதாவது பார்த்து நினைச்சு கூட பார்க்க கூடாது. இது மாதிரி பண்ணணும்னு பார்க்க கூட ஒரு பாப்பாவை பார்த்தா கோயம்புத்தூர்ல ஒரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் எல்லாம் போகுது. ஒரு டிரைவர் சொல்லிட்டு 2 ட்வின்ஸ் கூட்டிட்டு போயிட்டு ஒரு பாப்பா அதே போல வாக்கில தான் போட்டு விட்டு போனாங்க போல. ஆனா அவங்க என்கவுண்டர் பண்ணிட்டே சார் அங்க பண்றப்ப அவர் அண்ணா கொஞ்சம் பின்னாடி சார் கேட்டா எல்லாம் ஒரே இது ஒரே தேசம் ஒரே இது சொல்றீங்க. ஏன் அங்க ஒரு இது இங்க ஒரு இது இங்கே அது பண்ணுங்க. அப்போ வந்து 3 மணின்றத மறுநாள் காலையில கூட கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ் ஸ்டேஷன் இங்க இருந்து ரொம்ப தூரம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான். அப்போ போலீஸ் எவ்வளோ ஒரு அலட்சியப்படுத்தி இருந்திருந்தா அந்த குழந்தைய 4 நாள் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ போலீஸ்காரங்க தான் அதுக்கு துணை. அப்போ அவங்களையும் பார்க்கணும். இந்த கஞ்சா கோஷ்டியை முன்னா அழிக்கணும். இங்க நிறைய இருக்குது. இங்க இது குறிக்கணும் சத்தியமா. இங்க இந்த கஞ்சா தான் நம்ம வந்து நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம் சார், அடிக்கிறாங்க சார், கஞ்சா அடிக்க சொல்றோம். என்ன சொல்றாங்கன்னா கஞ்சா அடிக்க சொல்றோம். ஃபர்ஸ்ட் நேரம் கேட்டாங்க, அதுக்கப்புறம் சார் மணி இங்க அடிச்சுங்க ஸ்மெல் வந்து அடிக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா சண்டைக்கு வந்து போகுது. அவன் வந்து நம்ம சொல்றாங்க அடிக்கலாம் விட்டுருப்பா, ஒரு பண்டலாம் வச்சிருக்கானா அவனை காட்டு பண்றாங்க. அப்ப இன்னமும் குழந்தைங்களுக்கு ஆகக்கூடாது, பெரியவங்களுக்கு ஆகக்கூடாது. ஒரு பசங்களை கஞ்சா குடிக்கிறது, ஏன் இங்க நிக்கிறீங்க, ஏன் இங்க கும்பலா இருக்கிறீங்க, நாங்க போலீஸ்கிட்ட போய் சொன்னா போலீஸ் கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, அப்பதான் அந்த நேரத்துல அடிச்சு தெத்துறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து மறுபடியும் அதே நிக்குது. இந்த பசங்களை கேட்டா அப்படியே ஒரு மாதிரி கரமா பாக்குதுங்க, அப்படியே கரம் வைக்குதுங்க. அப்ப நம்ம யாரும் இல்லாதவங்க நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப எங்களுக்கு எல்லாம் எந்த பக்கபலமும் கிடையாது. நாங்க என்ன பண்ண முடியும்? பயந்து தான் போக முடியும். அதே மாதிரி பயந்து போயிடும். இப்ப 9 வயசு குழந்தைய வாரி கொடுத்துட்டு இந்த சோலை நகர அப்படியே மன அழுத்தத்துல குழந்தைங்களை எப்படி நாங்க வெளியே அனுப்புறது, படிக்க அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைக்கு இடமா இருக்கிறாங்க. இப்ப இந்த குழந்தைக்கு காசு வாங்கிட்டாங்கன்னு எப்படின்னா இந்த பிரச்சனை அங்க நடந்துன்னே இருக்கக்குள்ள டிவி ஃபுல்லா ஓடுது. 20 லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கினாங்க அப்படி சொல்லிட்டு அங்க பார்த்தா அந்த டிவி நியூஸ்லயே வந்து அந்த லட்டியால் அடிக்கிறாங்க. போராட்டம் பண்றாங்க. எத்தனை பணத்தை வாங்கி போயிட்டா நீங்க என்ன போராட்டம் பண்றீங்கன்னு. அப்ப அவ்வளவு பேர் போராட்டம் பண்ணவங்களுக்கு ஆதங்கம் இருக்கும்ல. ஒரு பொம்பளைங்களுக்கும் ஒரு லேடிஸுங்களுக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும். அப்ப எல்லாரும் போனவங்களை இவங்களதான் கேள்வி கேட்க முடியுது. ஏன்னா போலீஸ கேட்க முடியல. போலீஸ் அந்த அம்மா வரக்குள்ள தடுத்து விடுறாங்க. அவங்களுக்கு நின்று கேள்வி கேட்க விடல. ஒரு தொட்டினில் மேலே அழகு ரோஜா மலர்ந்தது, தொட்டி தவறி விழுந்தது, ஆர்த்தி உயிரும் போனது. தொட்டி தவறி விழுந்தது, ஆர்த்தி உயிரும் போனது. இது யார் சாபமோ, பாவிகள் செய்த கோலமோ. இது யார் சாபமோ, பாவிகள் செய்த கோலமோ. ஒரு தொட்டியின் மேலே அழகு ரோஜா மலர்ந்தது, கள்ளமும் இல்லை மனதில் கபடமும் இல்லை. கள்ளமும் இல்லை மனதில் கபடமும் இல்லை. இந்த ஊருக்குள்ளே ஆத்தி செல்ல பிள்ளை, உன் நினைவாலே அம்மா மைதிலி உள்ளம் வாடவா. உன் நினைவாலே அப்பா நாராயணன் உள்ளம் கலங்கவா. எங்களை மறந்து விட்டு பாதியிலே சென்றது ஏனோ
ஒரு தொட்டியின் மேலே அழகு ரோஜா மலர்ந்தது, தொட்டி தவறி விழுந்தது, ஆர்த்தி உயிரும் பிரிந்தது, இது யார் சாபமோ பாவிகள் செய்த கோலம். நாங்கள் வந்து பார்த்துட்டு சத்தியமா இங்கே இருக்கிற பொதுமக்கள் சொல்லும் போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, ஒரு வேதனையாகவும் இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குது. விடவே கூடாது, அவங்கள சரியான தண்டனை வாங்கி தரணும். கண்டிப்பாக பாண்டிச்சேரி அரசாங்கம் வந்து இந்த கொடூர தண்டனை வந்து இதுக்கப்புறம் யாராச்சும் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா இந்த கொடூர தண்டனை யோசனை அவனுக்கு போகும். பயம் வரணும், நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு பயம் வரணும்.